அதாவது ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. நடுவுல வந்து சக்சஸ் மீட்டும் கொண்டாடப்பட்டது. ஸோ இது வந்து சூர்யா அவர்களுடைய கம்பேக்கா எடுத்துக்கலாமா? படம் எந்த அளவு வெற்றி பெற்றது? இல்ல முழுமையா ஒரு கம்பேக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கங்குவாவோட ஒப்பிடும்போது ஒரு நல்ல படம் தான். பட் சாதாரணமா பார்க்கும்பொழுது, இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் ஒரு வெற்றி படம்லாம் இல்ல. ஓகே. பட் அவங்க சக்சஸ் மீட்டுன்னு எதுக்கு சொன்னாங்கன்னு நமக்கு புரியல. பட் அதில ஒரு அந்த நிகழ்வுல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ஒரு ஒரு ரூ. 10,00,00,000 அகரம் ஃபவுண்டேஷனுக்கு குடுத்தது. படத்தின் லாபம்னு அவங்க சொல்லல. படத்தில அவர் வாங்கின சம்பளத்திலேருந்து ஒரு 10,00,00,000 குடுத்ததா சொல்றாங்க. ஸோ அதான் இப்ப என்னன்னா, இப்ப புதுசா வர்ற இயக்குனர்கள் கூட பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு படம் எடுத்துடுறாங்க. இந்த மாரி அனுபவப்பட்ட இயக்குனர்கள் ஏன் வந்து ஒரு மாரி ஜிக்ஸாக்கா படம் பண்றாங்க? அது இங்க ஆரம்பிச்சு, அங்க போய், இங்க வந்து எங்கெங்கேயோ போய் ஒரு இடியாப்ப சிக்கலுக்கு போயி, எப்படி ஒரு ஸ்ட்ரெய்ட்டா சொல்ல வேண்டிய விஷயத்த ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி சொல்றாங்கன்லாம் புரியல.